بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அற்புதமாகிய எல்லாம் அன்பிற்குரித்தான அருமை சகோதரர்கள், இந்த ஜும்மாவுடைய துறையில் நாம் எல்லாம் இந்த இடத்துல இந்த பள்ளியிலே ஒன்றிணைந்து சொல்வதற்கு வாய்ப்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை சிறந்த குணங்களோடு படைத்திருக்கிறார். உயர்ந்த குணங்களை அல்லாஹ் மனிதனுக்கு அமைத்து தந்திருக்கிறார். அந்த உயர்ந்த குணங்களை மனிதர்கள் மேலும் அதிகப்படுத்தி சிறப்பாக்கி அதை டெவலப் செய்து அவருடைய வாழ்க்கையை உயர வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிடுகிறார். தீய குணங்கள் இவை என்று அடையாளம் காட்டி அவைகளின் பக்கம் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தடையும் செய்கிறார். எப்படி உயர்ந்த குணங்களை இஸ்லாம் மனிதர்களுக்கு கற்பிக்கிறது, அந்த உயர்ந்த குணங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டி தன்னுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் நடைமுறையும் படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய உயர்ந்த குணங்களிலே ஒன்றுதான் அன்பு சகோதரர்களே மன்னிப்பு, அஃபு என்று சொல்வார்கள். மன்னித்தை அதில் ரெண்டு வகை இருக்கிறது. முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்புக்கும் மன்னிப்புக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றால், பாவ மன்னிப்பு என்பது கேட்டு வாழ்வது, மன்னிப்பு என்பது நாம் கொடுப்பது. இதையே வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால், பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்டது. மன்னிப்பு என்பது மனிதனுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்டது. இந்த மன்னித்தல் என்ற நற்குணம் இருக்கிறது. இந்த குணம் ஒரு மிக உயர்ந்த குணம் என்று திருக்குர்ஆன் பாராட்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தீர்வுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அந்த குணங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே அருகி போன காரணத்தினாலே, அந்த குணங்கள் குறைந்து போன காரணத்தினாலே தான் மனிதர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளும், மனிதர்களுக்கு மத்தியிலே விரோதங்களும், பிளவுகளும், மன கஷ்டங்களும் உண்டாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். விட்டுக் கொடுத்தலும் மன்னிப்பு, யாரும் அன்றைக்கு அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்லுவாங்க. ஒன்று விட்டுக் கொடுத்தல், ஒன்று மன்னிப்பு. இந்த குணங்கள் இல்லாத காரணத்தினாலே தான் சகோதரர்களே நமக்கு பெரிய பிரச்சனையே என்று யாருக்கையாவது ஏதாவது பேசினா சரி, யாருக்கையாவது ஏதாவது ஒரு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா சரி, அவங்க பிரச்சனை சொல்றாங்க. இதில் அடிப்படையில் பார்த்தோம்னா இதுதான் இருக்கு. இல்லப்பா எனக்கு இந்த அண்ணனுக்கு ஒரே சண்டை, அப்புறம் என்ன எனக்கு பாப்பா அப்படின்னு சண்டை, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை, யாராவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். மாநிலத்துக்கு மாநிலம் சண்டை தப்பிக்காது, நாட்டுக்கு நாடு சண்டை. ஒரு எல்லையை கடந்து போனா துப்பாக்கியால சொல்றாங்க. உலகம் முழுவதுமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அது லெவல் வேணுமானா சின்ன பெருசா இருக்கலாம், பிரச்சனை எது இருக்குது. அது என்னது? மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல் என்ற அந்த பண்பு இல்லாத காரணத்தினாலே தான் வீட்டுக்குள்ளே கூட, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கூட, சில நேரங்களிலே கணவன் மனைவிக்கு இடையிலே கூட இந்த விட்டுக் கொடுத்தல் என்ற பண்பு எங்கே இல்லையோ, மன்னித்து விடுதல் என்ற பண்பு எங்கே இல்லையோ, அந்த வீடு நரகமாக மாறி போய் வருகிறது. தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே கூட இந்த பிரச்சனை வெடிக்கிறது. இதுல நீயா நானா போட்டு பார்த்துடலாம், செய்தா என்ன செஞ்சிருவான், அந்த நேரத்தில் உங்களுக்கு பெட்ரோல் கொடுத்துருவான். விடாத, நீ என்ன சாதாரணப்பட்ட ஆளா, நீ எப்பேற்பட்ட ஆளு, உங்களுக்குள்ள வலிமை என்ன, உங்களுடைய தோல் புஜ வலிமை என்ன, உங்களுடைய தினகாத்திரம் என்ன, உனக்குள்ள பின்பலம் என்ன, உனக்குள்ள அரசியல் காலம் என்ன, ஆள் பாலம் என்ன, மனபாலம் என்ன, நீ பறிஞ்சு போகலாமா, விடாத, ரெண்டுல ஒன்று பார்த்துருவான் என்று சொல்லி 2 பக்கமும் பெட்ரோலை ஊற்றுவான். அதை குடிச்சு பத்திட்டு ஏறி வழக்கு நடத்தும். கடைசியில வாதியும் செத்து போவான், பிரதிவாதியும் செத்து போவான், வழக்கு மட்டும் சாகாமலே இருக்கும். விடாது, கடைசி வரைக்கும் போறான். இந்த மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல் என்பது இருக்கிறது. திருக்குறள்ல பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் மன்னித்து விடுங்கள்,
இப்போ சில நேரங்கள்ல உலகத்துல சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது செல்லாது. சாதாரண நடைமுறையில் இருக்கு இல்லையா, என்ன சொல்றோம், பணம்ங்கிற பிரச்சனை வருகிற போது மனிதர்கள் எல்லாரும் ஒரு தயாராக சொல்லுவோம். என்னது, பணத்தை விடுங்க, பணமா பெருசு, மனுஷன் பெருசு, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு சொல்றாங்கல்ல, அவங்க போய் ஒரு 50,000 கடன் வாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு அதை திருப்பி கொடுக்காமலே 200,000 கடன் வாங்க, அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இது மறுபடியும் 200,000 கடன் வாங்க, பணம் நடக்கும். இல்லையா, மனுஷன் பெருசு இல்லையா, மனுஷன் பெருசு இல்லை, பணம் தாண்டா பெருசு. நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லை. மனிதர்களுக்கு, மனிதர்களை பொறுத்த வரையிலும் சில விஷயங்கள் வாய்க்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாது, அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. மனிதர்கள் இந்த மன்னித்தல் என்ற பண்பு இருக்கிறத, இந்த பண்புக்கு எத்தனை முறை மன்னிக்கலாம். கடன் கொடுக்கறதுங்கிறது இப்ப சொல்லி காட்டுறேன், 3 நாளைக்கு கடன் கொடுக்க மாட்டேன், அப்புறம் கொடுக்க அதெல்லாம் தராது. சொன்னார்கள், இவருடைய வேலையாலே தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவன் மன்னிச்சிருவேன், எத்தனை தடவை மன்னிக்கிறாங்க என்ன சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 100 முறை தவறு செய்தால் 100 முறை மன்னிச்சிருவேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மன்னிப்பு என்பதற்கு அதுக்கும் ஒரு தகுதி இருக்கு, மார்க்கும் அதை சொல்லுது. இந்த மன்னித்தவர்கள் என்ற வசனத்தை சொல்லி நிறைய வசனங்கள் அதெல்லாம் சொன்னா அதிலே பாதுகாப்பு போயிடும். மன்னித்தல் என்ற வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னா அல்லாஹு கதீர், அல்லாஹு கஃபூரும் கதீர், அல்லாஹ் மன்னிப்பவன் ஆற்றல் மிக்கவன். யார் மன்னிக்க முடியும் தெரியுமா, அவர்கிட்ட எந்த பலனுமே கிடையாது, அவர் போய் மன்னிக்க முடியாது. சார் அவரை மன்னிக்க முடியும், மன்னிச்சாலும் மன்னிக்காட்டாங்க ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் என்ன மன்னிக்கணும். எவரிடத்திலே இவரை பரிமாறுவதற்கான சகல வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதை மன்னிக்கணும். அது கிட்டத்தட்ட நம்ம நாடுகளை பொறுத்தவரை இருக்குது. என்னால என்னுடைய உரிமை மன்னித்தல் என்பது யாரும் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டா, எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, எவனுடைய உரிமைகள் சூறையாடப்பட்டிருக்கிறதோ, எவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் தான் மன்னிக்கணும். அவன் தான் மன்னிக்கிறதுக்கான அந்த பவர். அதே நேரத்தில் மன்னிக்காம நடவடிக்கை எடுப்பதற்கு அவனுக்குள்ள உரிமையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. இல்லாமல் மறிவன் அல்லாஹ் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒருத்தருடைய உரிமைகள் களவாடப்பட்டிருக்கிறது, ஒருத்தருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது. அப்ப அவன் கொஞ்சம் ஒதுச்சு போய் கெட்ட வார்த்தையில திட்டுறான்னு வைக்கிற, திட்டுறதுக்கான உரிமையை அல்லாஹ் இருக்கு. மற்றவங்க அது மாதிரி பேசக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம், அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், உபயோகிக்கலாம், அதை பறிக்கல. ஆனால் அது வேணாம் அட்வைஸ் பண்ண உரிமை, அது வேணாம் அட்வைஸ் பண்ண போராட்டம் சரி சொல்லுது. இப்போ மன்னித்தல் என்பது யாரும் செய்ய முடியும், எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் தான் செய்யணும். பலம் இல்லைன்னு சொன்னா அவன் ஒரு பலத்தை தேட முடியும். ஒரு இன்னொருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன செய்ய முடியும், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கோர்ட்ல போய் வழக்கு பண்ணலாம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்லலாம், ஜமாத் தலைவர்கிட்ட போய் முறையிடலாம். இந்த மாதிரி அவங்க எங்கேயாவது போய் ஒரு கோர்ஸ் அவருக்கு தேவையான ஒரு பலத்தை திரட்டலாம். ஆனாலும் அத்தனை வாய்ப்புகள் வசதி என்று போனா போகுது என்று அந்த முடிவுக்கு வந்து விடுவார்கள். அவருடைய இதயத்திலே உறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நெருச்சி அல்லது அவருடைய தொண்டையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன வேண்டி கொண்டு அப்பவே காட்டி நம்ம மாதிரி நிம்மதி ஆயிடும். அப்பவே பிரச்சனை வச்சு மன்னிச்சு விட்டுருப்போம். அதை மன்னிக்காம மனதிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள், அது முடித்து கொண்டே இருக்கும், அது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும். சரி, இந்த மன்னித்தலால் ஒருவர் மன்னிப்பதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பலன்? உலகத்தில் மனிதர்களை பொறுத்தவரையிலும் ஒரு அமைப்பில் தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது என்னன்னு சொன்னான், எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் தனக்கு லாபம் இல்லாத விஷயத்துல மனிதன் ஈடுபடவே மாட்டான். பாக்கெட்ல இருந்து ஒரு ரியால் செலவு பண்றாங்கன்னா அதற்கு ஈக்குவலான ஒரு ரியாலோ அல்லது 1.5 ரியாலோ அவர்கிட்ட திரும்பி வரணும். சும்மா எடுத்து கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அது நீங்க செய்யக்கூடிய தவறாக இருந்தான். அப்ப மன்னிப்பதால் என்ன கிடைக்கும்?
அந்த மன்னிப்பதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே மகத்தான பரிசுகளை தருவதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், மறுமையை பற்றி முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அப்பதான் அதனுடைய வேலை நமக்கு தெரியும். மன்னித்து விடுவதால் என்ன கிடைக்கும்? சும்மா வராது, மன்னிச்சு விடுறோமே அதெல்லாம் நம்ம நஷ்டம் வராது. மன்னித்து விடுவதால் என்ன கிடைக்கும்? மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிசு கிடைக்கும். கிடைக்கும் என்றால் முதல்ல அதை நம்பிக்கை வேணும். மறுமைக்கு ஒன்று இருக்குது, அந்த விசாரணை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற நம்பிக்கை யாருடைய இதயத்திலே ஆழமாக இருக்கிறதோ அவன் தான் மன்னிக்க முடியும். மறுமையை பற்றிய நம்பிக்கை யாருடைய இதயத்தில் இல்லையோ அவனால் மன்னிக்க முடியாது, மன்னிக்கிறதுக்கு மனசும் வராது. உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம், கடைசி வரைக்கும் போராடிடுவோம். நீயா நானா வக்கீல் என்னாச்சு வக்கீல் சொன்னாரு, கவலை இருக்காது, கடைசி வரைக்கும் பார்க்கணும். இவன் எடுத்துக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க, இவன் சொல்ல கடைசி பைசா வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னான். திமுக சொத்துக்களை அழித்துக் கொண்டு இருப்பாரு. சரி, அப்படித்தான் சில பேர் என்ன நினைப்பான், நம்ம மன்னிச்சு விடுறதுனால ஒரு தப்பு செஞ்சுட்டா நம்ம அந்நியம் விளைக்கப்பட்டோம் போனா போது விடு என்று மன்னித்து விடுவதால் நம்முடைய கௌரவம் குறைந்து போய் விடுங்க. அதான் நினைக்கிறோம் உலகத்துல. இல்லப்பா இவ்வளவு பலம் இருந்து நீ அவன் சும்மா விட்டுட்ட, சில பேர் பண்ணுவான் விடாத என்ன அப்படிப்பட்ட பெரிய ஆளா பண்ணாலும் நேர்த்து பேஞ்ச மறையில முந்தான நேர்த்து முறைச்சாலும் இவனை எப்படி விடலாம் என்று சூழ்நிலை விடுவாங்க. உங்களுடைய அந்தஸ்து குறைந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். அருமை சகோதரர்களே, உலகத்திலே நம்பப்படும் சில கருத்துக்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு கருத்தோட்டம். 3 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து சொல்கிறார். இந்த 3 விஷயங்களுமே உலகத்தில் யார் கருத்தை கேட்டால் இதுக்கு ஆப்போசிட்டான கருத்து சொல்லுவாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் பாக்கெட்ல 100 ரியால், இந்த 100 ரியால அதை ஒரு 10 ரியால் எடுத்தாச்சுன்னா கணக்கு பேப்பர் கணக்கு படி கணக்கு இருக்கு அதுபடி 10 குறைச்சுனா மிச்சம் எவ்வளவு 90 கணக்கு. அப்புறம் 100ல 10 போனா மீதி இருப்பது 90. 110 யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு தெரியாத. அப்போ எடுப்பதால் பொருள் குறையுங்கிறத லாஜிக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களிலே முதலாவதாக இதைத்தான் சொன்னார்கள். சதகா கொடுப்பதால் பொருள் குறையாது. நம்ம என்ன சொல்றோம், கொடுத்தா குறையும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு சதகா கொடுப்பதால் பொருள் குறையாது. இரண்டாவது விஷயம், உலகத்தில் நாம மற்றவர்கள் நமக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை போகிறது என்று நாம் தள்ளுபடி செய்து அதை மன்னித்து விடுவதால் அந்தஸ்து குறைந்து போய்விடும் என்று உலகம் நம்பிக் கொண்டிருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து சொன்னார்கள். ஒருவனை மன்னிப்பதால் உன்னுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவார், கௌரவம் குறைந்து போயிடாது. இது இரண்டாவது விஷயமா சொல்றாங்க. மூன்றாவது ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தன்னை ஒரு அடிமை என்று சொல்கிறானோ, அடியார்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவருடைய அடியாராகவும், ஐயா இன்னும் பெரிய கௌரவம் இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ன அடியார் அடிமை, அடிமைகள் அடிமையாவது அவன் பேரலை செய்யலை விலைக்கு வாங்குது. அதை காட்டில் நம்ம மோசம். அடிமைகள் இப்படி இருக்கக்கூடிய இந்த அடிமைகள் அல்லாஹ்வுக்காக மேலும் தன்னுடைய உண்மையான அந்தஸ்தை, நான் அடிமைதான் என்று தன்னுடைய உண்மையை காட்டி பணிவோடு நடப்பானால் அவனுடைய அந்தஸ்தை அவனை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த 3 விஷயத்தை சொல்லி காட்டுகிறார் ஆரம்பிச்சவர். சரி, இப்படி
தீய காரியம் நமக்கு நடக்கும். நம்ம கோபமாக ரொம்ப நடக்கும். அதற்கு எதிர்வினையாக நாம் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? திருமலை குர்ஆன் சொன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு தீங்கிழைக்கப்படுமானால் அதற்கு அவனுடைய எதிர்வினையாக என்ன இருக்க வேண்டும்? நல்லது இருக்க வேண்டும். நல்லது இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டார்கள், அண்டை வீட்டாளர்கள் எல்லாரும் அண்டை வீட்டாளர் தான் இருக்கு. இப்ப பார்த்தாலும் கூட்டு தண்ணி மழை தண்ணி ஓடு வழியாக வீட்டுக்குள்ள வருது. உங்க வீட்டுல உள்ள கோழி எங்க வீட்டுல வந்து அசிங்கம் பண்ணுது. உங்க வீட்டு ஆடு எங்க வீட்டுல வந்து மேயுது. சட்டியை உடம்பு போயிடுச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது நடந்துட்டாங்க. இப்படி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்மள பதிலுக்கு என்ன செய்யறது? அவங்களோட சண்டையிடுவது. இதை தவிர்த்துட்டு அவங்க பேசுறத கூட கேட்கறது. கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது நல்லது செய்யலாம்னு வச்சுருக்கேன். இல்லை உணவோ ஏதாவது செய்யலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு முதல் நாள் தானம் ரொம்ப மோசப்படுது. ரெண்டாவது நாள் தானத்தையே வச்சிருப்போம். நம்ம மனுஷன் தின்னால் இது அப்படின்னு சொல்லுவான். மூணாவது நாள் கொண்டாந்து வாங்கிடுவாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவார், இதுதான் இல்லத்தையே அரசன் பைரன் செய்தகரை பைனக பைனகு அதாவத்தன் கண்ணகு வலியின் ஹமீன். அவ்வாறு தீமையை நீ நன்மையின் மூலமாக எதிர்கொள்வாய். எல்லாம் உலகத்தும் எவனுக்கும் மத்தியிலே பகைமை இருக்கிறதோ, கடும் பகைமை இருக்கிறதோ, அவன் உனக்கு பிரிக்க முடியாத நண்பனாக மாறி போவான். தீமைக்கு பதில் தீமையை கொடுத்தா ரெண்டு பேருமே தீதான் போகும். அருமை சகோதரர்களே, மன்னித்தல் என்ற அந்த உயர்ந்த அம்சத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதனால் விளைந்த நன்மைகளை நாம் வரலாற்றிலே பார்க்கலாம். ஹதீஸில் பார்க்கலாம். என்ன ஒரு தெரியும் வரலாறுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வீரராக மக்காவுக்கு நுழைந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அப்படி ஏறி பார்த்தார்கள், சுற்றி எல்லாம் இருக்கிறார்கள். குறைசிகள் குப்பார்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு துன்பம் விளைத்தவர்கள், இஸ்லாத்தின் எதிரிகளாக பெற்றவர்கள், படை நடத்தி முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று தலைப்பட்டவர்கள். அப்படி பார்த்து சொன்னாங்க, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அப்ப அவங்க சொன்னாங்க, மக்கள் சொன்னாங்க, இதை செஞ்சு கொண்டா சொன்னாங்க, அந்த ஆசும் கரீம் பபு ஆசும் கரீம், முகமது அவர்களே நீங்கள் என்னுடைய கண்ணியத்திற்குரிய சகோதரர், எங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரரின் மகன். இது பெரிய கட்சிகள். அதாவது ஒருத்தர் வந்து அவரை பற்றி தான் கொடுத்துக்குவான். அவர் உமா அப்பாவை பற்றி வச்சுக்கிறீங்க, அப்படியே எரிமலையா தண்ணி இருந்துச்சு. இது மனசுக்கு அதே மாதிரி தான் பாராட்டுது. ஒருத்தர் பேசுகிறது, ஒரு உபகாரம் செஞ்சாலும் வச்சுக்கிறீங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஜஸாக்கல்லாஹ் அலைஹி. இதுதான் எல்லாரும் பண்ணணும், ஜஸாக்கல்லாஹ் அலைஹி. இது ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க, உனக்கு ஒரு உபகாரம் செய்தால் ஜஸாக்கல்லாஹ் அலைஹி என்று சொன்னால் அவனுக்கு முழுமையாக நன்றி செலுத்தி விட்டாய். செய்வதாக அந்த வார்த்தையை செய்யும். அதையே இப்படி கொஞ்சம் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை தருவானாக. என்ன யாருக்கு நீ பாருங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தா மன்னிப்பு தருவானாக. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே சென்டிமெண்ட்ல அடிமைங்க. அப்பா அம்மாவின் சேர்த்துல இந்த ஆள் பார்த்தீரா, அவன் எப்பவுமே வாப்பா அம்மாவுக்கு ஒரு தனி மரியாதை நம்ம மனசுல இருக்கும். யாரையாவது செஞ்சா அல்ல யாரையாவது பாராட்டு பண்ணா அல்ல அவங்களுக்கு உங்க பெற்றோர்களுக்கு மன்னிப்பு தரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அது நமக்கு இன்னொரு சொன்னாலே ரொம்ப மகிழ்ச்சியாகும். அந்த குப்பார்கள் அதை சரியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதை சொன்னாங்க, நீங்க உங்க வாப்பாவும் ரொம்ப நல்ல மனுஷரு, நீங்களே ரொம்ப நல்ல மனுஷரு என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னார்கள், இதுவோ அடுத்த துறமா அனைவரும் திரும்பியவாறு செல்லலாம். நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். யார் விடுதலை எந்த அட்டாக்கு இல்லை. அப்ப சில பேருக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. என்ன உறுத்தல்? இப்ப விட்டுட்டாரு, நாளைக்கு சாயந்தரத்துக்கு என்ன செய்வாரோ தெரியாது, நாளைக்கு பண்ணா சிக்கலா போச்சு அப்படின்னு சில பேர் மக்காவை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்படி ஓடியவர்களில் ஒருவர் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த
2வது இஸ்லாத்துக்கு இக்ரிமா அபூஜஹலுக்கு கொடுத்தார். அவரை ஓடுறதுக்கு பிறகு அவருடைய மனைவியார் ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் திருத்தூதரே என்னுடைய கணவர் ஓடிட்டாரு, அவரை கூட்டிட்டு வந்து நல்ல வார்த்தை சொல்லி திருப்பி சேர்த்துக்கணும், நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உத்தரவாதம் கொடுங்க. என்னது? அவருக்கு நீங்க வந்து தாழ்வு கொடுக்கணும், அதாவது அவருக்கு அடைக்காலம் கொடுக்கணும், அவர் வந்தா எதுவும் செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேடி போகுது கையில கை கொடுத்ததோட புருஷனை தேடி போகுது. என்ன அது? எப்படியாவது வந்து நம்ம மாப்பிள்ளை சொல்றது முடிவு கொள்ளணும் அந்த ஆசை. அப்படி எல்லா மனைவிக்கு சிந்தனை இருந்துச்சுன்னா எப்படி சந்தோஷமா இருக்கு. நம்ம வேணாம் நினைச்சு பார்த்தா நீ நகரத்துக்கு போறியா சொர்க்கத்துக்கு போறியா கிராமம் வந்தா போதும். அந்த அம்மா தேடி போய் எங்கோ இடத்துல வச்சு ஒரு கடல் கிட்ட போய் ஒரு படகுல ஏற போறவங்க கையை பிடிச்சி சமாளம் பேசி வரலாறு தெரியுது பிடிச்சி இழுத்து வந்துச்சு. வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரகாபம் முஜாஹித் என்று சொன்னார். வந்தவங்க அவர் கேட்டார், தெரியுமா அல்லாஹ் திருத்தூதரே எனக்காக நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்களா? ஆமா. என்ன வாக்குறுதி? உன் மீது கை வைக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். அப்படியா? நீங்க தைரியமா பேசலாம். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? நீனே முடியும். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது ஏராளமான ஹதீஸ்களை இந்த சமுதாயத்திற்கு அவர் சொல்லித் தந்திருக்கிறார். மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவரை பார்த்தவுடனே முஜாஹித் என்று சொன்னார்களே, அதை மெய்ப்பிக்கும் விதமாக எருமூக்கு யுத்தத்திலே ஒரு போர் வீரராக கலந்து கொண்டு அந்த போரிலே மிகப்பெரிய சாகசங்களை எல்லாம் செய்து அதிலே ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு கூடியவரானார். ஆனால் எப்படி அந்த பதவி கிடைத்தது? எப்படி எசாக்கு ஒரு மாதம் வீரர் கிடைத்தார்? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் உன்னை நான் மன்னித்தேன் என்று சொன்னார்களே, அந்த ஒரு வார்த்தையின் விளைவாக இந்த நல்ல விளைவுகள் நடந்தன. இன்னொன்று கேள்வி, உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தத்தில் கண்ணீர் வரலாறு, ரத்த கண்ணீர் வரலாறு. செய்யது ஷுஹதா ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய நடுப்பகுதி கிழிக்கப்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களுடைய ஈரக்குலையை எடுத்து அந்த ஹிந்தா என்ற பெண்மணி கடித்து துப்பினார். அதெல்லாம் சாதாரண சொல்றதுக்கு வார்த்தை இருந்தார். கையில பார்க்கறதுக்கே வந்து தைரியம் வரும். ஒரு மாசம் தூக்கம் வராது. கையில போட்டா ஒரு வருஷத்துக்கு தூக்கம் வராது. அதை வாயில வச்சு கடிச்சா காலம் தோறாது. அவனால தூக்க முடியாது. ஒரு பொண்ணு செய்யுது. எவ்வளவு பெரிய வெறி. அந்த கொலையை செய்தவர் பரிசு கூலிக்காக செஞ்சார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிற போது சுற்றி தோழர்கள் ஒரு மனுஷர் வர்றார். தோழர்கள் கூட உங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுது என்ன நடக்குது. வந்து அடுத்த உட்கார்ந்து எல்லாரும் பார்க்கறாங்க. அவர் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அப்புறம் என்னப்பா இப்படி எல்லாம் நடந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிற போது சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதரே உங்கள் முன்னே அமர்ந்திருக்கிறாரே இந்த கருப்பு மனிதர், இவர் பெயர் பகசி, இவர் தான் உங்களுடைய இந்த சிறிய தகப்பனார் ஹம்சாவை கொலை செய்தார். நம்ம வாப்பாவை அல்லது நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை ஒருத்த கொலை பண்ணி இருக்கிறா. இவ்வளவுக்கும் முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்துக்கு விரோதி. அது மட்டுமல்ல, கோர கொலை. எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். உஹது யுத்தத்துல 70 நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அதில் தலையாய மனிதராக இருந்தவர் ஹம்சா. அவருடைய உடல் சிதைக்கப்பட்டு பார்க்கவே சகிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார். துயர வரலாறு. அந்த நிலைமைக்கு ஆளாக்கின ஒரு மனிதர் சகல பலங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மன்னருடைய சாதத்தில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில தைரியமாக வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த உங்க உங்களுக்கு வருது அவருக்கு ஆமாம் யார் சொல்றான்னு சொன்னார். நான் தான். அவர் கேட்டாரு, எதுக்கு வந்தா என்று சொல்ல கேட்டபோது, எனக்கு மன்னிப்பு உண்டா? அதை கேட்க எனக்கு மன்னிப்பு உண்டா? நான் செஞ்சிருக்கிற பாவம் மிகப்பெரிய பெரிய பாவம்.
மன்னிப்பு உண்டா கேட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அருளினார். நான் எழுதுகிற துருபாய் இஷரக்க மீது எவரின் மாதூன தாலிக லிமன் யஷா. ஷிர்கை தவிர வேறு எந்த பாவமாக இருந்தாலும் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பார். ஒரு வசனம் அவருடைய விஷயத்தில் அருள். ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஓ, இவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால அந்த ஏரியாவை வந்துட்டோம்னா தேடி அடின்னு சொல்லியிருக்கோம். கண்ணு முன்னால வந்திருக்கிறார், கடும் பாதக செயலில் புரிந்திருக்கிறார். காலம் கூடி தவிர்ப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அவரை மன்னிக்கிற வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு மரம் இந்த உலகத்தில் எவரையும் காட்ட முடியாது. அருமை சகோதரர்களை ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார்கள், மனிதன் என்ற அடிப்படையில் வரிசையே அடிக்கடி என் கண்முன்னே தென்படாது. நம்ம பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த கொடுமையான நிகழ்வு என்னை சுற்றி வருகிறது. வராது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் யமாமா என்ற பகுதியில ஒரு தன்னை நபி என்று வாழ்கிறார். வரலாறு தெரியும். முசைலமா என்பது அவருடைய பெயர். முசைலமா கதா பெரும் பையன் முசைலமா என்று சொல்வார்கள். அவர் ஒரு நபி ஒரு ஆறு எல்லாம் கேட்டான். அவரை ஒடுக்குவதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படையிலே ஒரு வீரனாக இவர் போறார். யார்? போனாரு. நான் சுருக்கமா சொல்றேன். போன அந்த வரிசை தான் அந்த முசைலமா என்ற அந்த கொடியவனை கொன்றார். பிற்காலத்தில் அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். நான் செய்த அந்த கொடிய பாவம் என்னுடைய மனதை கருத்து கொண்டே இருந்தது. இதற்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுவதற்கு வாழ்க்கையிலே சாவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று நான் அழைத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் யமாமா போர் ஆரம்பித்தது. அபூபக்கர் சித்திக்கு படையெடுப்பினார்கள். அந்த படையிலே நானும் வேண்டுமென்றே நானும் ஒரு வீரனாக கலந்து கொண்டேன். எப்படி இந்த முசைலமா என் கையால் நான் சாக வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரே லட்சியமாக அவரை மட்டுமே தேடினேன். எப்படி நான் ஹம்சாவை ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்திருந்து சமயம் கிடைத்த போது வீழ்த்தினேனோ அதே டெக்னிக்கை கையாண்டு ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்து உட்கார்ந்திருந்து அந்த முசைலமா என் கண்ணுக்கு தென்பட்ட போது அவனை நான் வெட்டி வீழ்த்தினேன். பிற்காலத்தில் அவர் வாக்குமூலம் கொடுத்தார். அறுவை சகோதரர்கள், இவ்வளவு ஒரு வரலாற்று சாதனை நிகழ்வதற்கு அடிப்படையாக அமைந்தது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தன்னுடைய சொந்த பணியை மறந்து ஒருவரை முஸ்லிமாக்கி அவர் மூலமாக ஒரு பொய்யனை வீழ்த்திய அந்த விளைவுகள் எல்லாம் மன்னித்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் விளைந்தது இல்லையா? இன்னொரு வரலாற்று குறிப்பை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நான் பேசியிருக்கிறேன். நான் ஓதி காட்டிய ஒரு வசனம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொன்னார், வலா யஹ்ததி உலில் ஃபத்ல் மின்கும் வஸஆ. திருமறை சூரத் 3 உங்களுக்கு வரலாறு தெரியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஒரு கலக்கம் சுமத்தப்பட்டது. அப்படி சுமத்தப்பட்ட அந்த கலக்கத்திலே அல்லாஹ் அவர்களுடைய தூய்மையை குர்ஆனிலே நிரூபித்தார். அதன் பிறகு யாரெல்லாம் இந்த அவதூறு வார்த்தைகளை பரப்பினார்களோ அவர்களுக்கு 80 சாட்டை அடிகள் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனில் ஆணை கொடுத்திருக்கிறது. அந்த 80 சாட்டை அடிகளுக்கு தகுதியானவர்கள் 4 பேர் மாற்றினார்கள். அந்த 4 ஒருவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குடைய தலைவன். இரண்டாவது மனிதர் இஸ்லாமிய வரலாற்றிலே மாபெரும் கவிஞராக புகழப்படக்கூடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவிஞர். சின்ன மேட்டர் கிடைச்சா அதை வச்சு பெரிய புராணத்தை பாடி வந்தார். அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் பண்ணிட்டார். 80 சாட்டை. மூன்றாவதாக மிஸ்தாஹ் இப்னு அஸாஸ். அவர் வரான அவருடைய பாப்பா யாரு சொன்னீங்கன்னா சொல்ல குடும்பத்தை இந்த காலத்துல இருந்து பூசகால பார்த்து இந்த ஆள் சொல்லுவாங்க நாய் பரம்பரை விட்டார். 4வதாக கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள்.
அந்த பெண்மணி ஹம்னா பின்த் ஜஹஷ் ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள் மச்சி. அந்த அம்மாவுக்கும் 80 ஆயிடுச்சு. அவங்க 4வது மாட்டேன். என்ன காரணம் கேட்டால் அந்த 4வது பிரச்சனை அப்பவே இருந்துட்டு போட்டு இவ்வளோ ரசூலா கொடுத்து இதாமா அவ அன்னி ஆயிஷாவை வந்து வெளியே உள்ளவங்க மாதிரியே தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஏற்கனவே சொல்ற முஸ்தாதிபுல் அசாஸ் இவருக்கு வந்து இவர் ஒரு பகிர் ஒன்றுமே கிடையாது. இவருடைய உணவு துணி சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் அவங்க சிந்திக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சொல்லுவாங்க உண்டை வீட்டுக்கு ரெண்டனுக்கு இது உப்பிட்ட வர அண்ணன் வீட்டில் கண்டப்படாதுன்னு நினைச்சு புரிஞ்சிருப்பாங்க. இந்த விசுவாசத்தை வெளிக்காட்ட அந்த மாதிரி இவர் அவங்களுக்கு சிந்திக்கு அவர்களுடைய உணவை சாப்பிட்டு ஆடையை முடித்து அப்படியே வளர்ந்தவர். அவரு தான் இதை பத்த வச்சு எடுத்து பரப்புவது. அப்போ ஒரு தந்தைங்கிற அடிப்படையில என்னுடைய மகன் கலகம் சொல்லக்கூடியவர் கவிதை வாங்கி சாப்பிட்டு அவருக்கு மறுபடியும் எந்த தந்தையாவது கொடுப்பாங்க. யாரும் ஆலோசனை பண்ணுங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பூத்தியா பிடிக்காத ஓடியா போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாதாரண தந்தை என்ற முறையிலேயும் மனிதன் என்ற முறையிலையும் அதைத்தான் பண்ணினார். எல்லாருக்கும் ஆளுமையாக மிஸ்டர் இனிமையை மூஞ்சில முடிக்காத 10 காசு உங்களுக்கு உதவ மாட்டேன். அதுக்காக எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல நடவடிக்கை தான் செய்ய. ஆனால் அனுபவிச்சவர்களே இதில் அல்லாஹ் திருப்தி அடையவில்லை. அல்லாஹ் வசனத்தை அருமையா யாருக்கு அல்லாஹ் சர்வத்தையும் வசதியையும் வழங்கியிருக்கிறானோ அவர்கள் வலா யஹ்தலி சத்தியம் செய்ய வேண்டாம். ஐயோது முனில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ் உறவுக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து அவர் ஹிஜ்ரத் செய்து வந்தவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே அவர்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் எப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் செய்யாதீர்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்பம் தள்ளுபடி செய்து விடுங்கள். அல்லாஹ் உங்களை வறுமை நாளிலே மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வறுமையில் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்படுவதாக இருந்தால் இங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, கொடுக்கும். இல்லைன்னா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறார், கருணையாளராக இருக்கிறார் என்று சொன்னதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ஓடி போய் சொன்னார்கள், மிஸ்டர் நான் சத்தியத்துக்கு பரிகாரம் செய்து விடுகிறேன், வழக்கம் போல நீங்க இடத்துல வாங்க, உங்களுக்கு நான் தர வேண்டியதை தருவேன் என்று சொன்னார். உத்தம மனிதர். அறிவிச்சவர்களே வரலாற்றில் இப்படிப்பட்ட உதாரணங்களை பார்க்க முடியாது. இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுது? ஒரு முஸ்லிமாக இருப்பாடையானால் அவரிடத்திலே ஒன்றுக்கும் மனப்பான்மை தள்ளுபடி செய்யும் மனப்பான்மை இருக்குமா இருந்தால் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அவருடைய குடும்பத்திலே நிம்மதி இருக்கும், அவரை சுற்றி நந்தவனம் பூங்காவனமாக இருக்கும். இல்லாவிட்டால் அது நடந்தால் வாழ்க்கையாக நல்ல அற்புதமாக பொறுமையோடு மன்னிக்க மனப்பான்மை தந்தருவாங்க. இன்னும்